ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, VLOOKUP. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது வந்து டே டு ஒர்க்கில் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம் VLOOKUP. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது வந்து பார்ப்போம். ஸோ VLOOKUPன்றது வெர்டிகலாக லுக்கப் பண்ணுறது. அதாவது ஒரு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் வந்து ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூவை வச்சு இன்னொரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான் VLOOKUP. ஸோ வெர்டிகலாக சர்ச் பண்ணி எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அது சின்டாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ VLOOKUP பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து லுக்கப் வேல்யூன்றது வந்து நம்ம எந்த வேல்யூவை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோன்றது. அடுத்து டேபிள் அரேன்றது பார்த்தீங்கன்னா, இது எந்த டேபிள்லேருந்து நம்ம எந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து நம்ம டேட்டாவை எடுக்க போகிறோன்றது. காலம் இன்டெக்ஸ் நம்பர்ன்றது வந்து எந்த காலத்தை எடுக்க போகிறோம், அதாவது ஃபஸ்ட்டு காலம் எடுக்க போகிறோமா, செகண்ட் காலம் நமக்கு வேணுமான்றது காலம் நம்பரு. ரேஞ்ச் லுக்கப்ன்றது வந்து ஆப்ஷனல் தான், ஆர்குமெண்ட் தான். அது வந்து நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது 0, 1, அதாவது 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த லுக்கப் வேல்யூ வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வரும். மேட்ச் ஆகலைன்னா என்ஏ வந்து எரர் வரும். இதுவே வந்து நீங்கள் 1 போட்டிங்கன்னா, அதாவது ட்ரூ போட்டிங்கன்னா, அதாவது அது வந்து அந்த டேட்டா டேபிள் வந்து டேட்டா வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சுன்னா, அப்போ வந்து என்ன ஆகும்னா, அது நியரஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும். அதாவது நியூமெரிக் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது நியரஸ்ட் வேல்யூ என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து ஒரு எம்ப்ளாயி சேலரி டீட்டெயில் கொடுத்து எடுத்துருக்கோம். அதில் ஐடியை பேஸ் பண்ணி நம்ம வந்து சேலரியை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு லுக்கப் வேல்யூ என்னது செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டேபிள்ன்றது வந்து நீங்கள் ஐடி எங்கே இருக்குது, ஐடி காலம் எங்கே இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு காலமாக இருக்கணும். அது இப்படி பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு காலத்தை தான் அது சர்ச் பண்ணும். ஸோ ஐடி எங்கே இருக்குது, ஸோ பியில் இருக்கா, ஸோ பியிலேருந்து மொத்தமாக அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ஹெட்டரை செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. இது பண்ணாலும் இஷ்யூ இல்லை. ஸோ கமா கொடுத்துட்டு காலம் இன்டெக்ஸு பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணது எங்கே இருக்குது, பியிலேருந்து இ இ காலம் தான் நமக்கு தேவை. ஸோ இயில் 1லேருந்து நம்ம ஐடியிலேருந்து எடுத்துக்கணும். 1, 2, 3, 4. ஸோ 4 தான் நமக்கு, 4th காலம் தான் நமக்கு டேட்டா வேணும். ஸோ 4th காலம் போட்டுட்டு ட்ரூ. ஸோ ட்ரூ கொடுத்தீங்கன்னா அப்ராப்ரியேட் மேட்ச் தான் வரும். ஸோ 0 கொடுக்கணும். 0 இல்லைன்னா ஃபால்ஸ், அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா. ஸோ 53 எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 58,000 வந்திருக்கா. ஸோ இதுவே நீங்கள் 79 போட்டிங்கன்னா உங்களுக்கு 79 வேல்யூஸு வரும். ஸோ 91. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் மேட்ச். கரெக்டாக என்ன மேட்ச் ஆச்சுன்னா அந்த வேல்யூஸ் வரும். சப்போஸ் நீங்கள் டேபிள் இல்லாத வேல்யூ கொடுத்தீங்கன்னா என்ஏ வரும். ஸோ இதுதான். ஸோ அடுத்து வந்து அப்ராப்ரியேட் மேட்ச்சு, அதாவது ட்ரூ யூஸ் பண்ணி எப்படி வேல்யூஸ் வரும்ன்றதை பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு ஐடியும் ஃபஸ்ட் நேம் சும்மா எடுத்துருக்கோம், ஏபிசின்னு போட்டிருக்கோம். ஸோ 85 நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ லுக்கப் வேல்யூ 85. ஸோ நம்ம டேபிளில் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து காலம் இன்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து 2, ஏன்னா 2 காலம் தான் இருக்குது. ஸோ நம்ம செகண்ட் காலம் ஃபஸ்ட் நேம் தான் எடுக்கணும். கமா நம்ம இங்கே வந்து ட்ரூ யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ட்ரூ அல்லது 1 யூஸ் பண்ணிக்கலாம். 1 ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ பார்த்தீங்கன்னா பின்னு வந்திருக்கு. எதனால் பி வந்திருக்குன்னா, ஸோ 85 இந்த ஆன்சர் வந்து இங்கே இல்லை, 85என்ற டேட்டா வந்து இங்கே இல்லை. ஸோ அது வந்து க்ளோசட், அதாவது 85 க்ளோஸாக இருக்கிறது வந்து மினிமமாக இருக்கிறது வந்து 80. ஸோ அந்த வேல்யூஸை தான் இங்கே எடுத்துருக்கு. ஓகேங்களா. இதே வந்து நீங்கள் 95 போட்டிங்கன்னா 90 வரும். பார்த்தீங்களா, இந்த ஏ ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இதான் வந்து அப்ராப்ரியேட் மேட்ச். ஸோ நீங்கள் ட்ரூவும் போடலாம், இல்லை வந்து நீங்கள் 1ன்னு போடலாம். அது வந்து உங்கள் சௌகரியம். நீங்கள் எது போட்டாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் நேமை வச்சு
லாஸ்ட் நேம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், ஐடி வச்சு எடுத்தோமா, அப்போ ஐடி வச்சு எடுக்கும்போது நம்ம வந்து டேபிள் ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணோம். ஐடியிலேருந்து செலக்ட் பண்ணோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட் நேம் வந்து எடுக்கும்போது வந்து நீங்கள் ஐடியிலேருந்து வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தப்பாக வரும். நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. லுக்கப் வேல்யூ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பான ரிசல்ட்டு தான் கொடுக்கும். 3வது டப்பா இப்போ செலக்ட் பண்ணதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா 3வது தான் நமக்கு வந்து ஆன்சர். கமா 0 போடணும். பார்த்தீங்கன்னா எண்ணி. ஏன்னா இது வந்து இந்த ஜானுன்ற நேமை வந்து எங்கே சர்ச் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு எங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம், பியில் செலக்ட் பண்ணிக்கிறோமா, பி காலத்துலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பி காலத்தில் தான் இங்கே ஜானுக்கு செலக்ட் பண்ணணும், தேடும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஜானுன்ற இது இல்லை. ஸோ இல்லாதனால வந்து இங்கே வந்து எண்ணியே வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் ஜானு இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். ஆனால் இங்கே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறது வந்து இது ரேஞ்சு வந்து இதை செலக்ட் பண்ணல. ஸோ நான் செலக்ட் பண்ணுறவங்க 10ன்னு போடுறேன். பார்த்தீங்களா, ஜானுங்க நேம் இருக்குது, அதனால் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி போகணுன்னா இதை மறந்துடுங்க. இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட் நேம் வந்து லாஸ்ட் நேம் எடுக்கணும். இது எப்படி இருக்குன்னா நீங்கள் VLOOKUP போடும்போது சர்ச் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம்லேருந்து எடுக்கணும். அதாவது எங்கே நேம் அந்த இருக்கோ, லுக்கப் வேல்யூ இருக்கோ அந்த நேமு தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அந்த காலம் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் காலம் இண்டெக்ஸு நமக்கு 2, அப்புறம் 0. ஸோ வந்துருச்சுங்களா, ஜான் லூயிஸ் ஆன்சர் வந்துருங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வச்சுக்கிற டேட்டா டேபிளில் ஒரு டேட்டா வந்து 2 வாட்டி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டி இருக்குது, இங்கே ஒரு வாட்டி இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. 2 டைம்ஸ் வரும்போது எந்த வேல்யூஸ் எடுக்கும்னா அது ஃபஸ்ட்டு எங்கே மேட்ச் ஆகுதோ அதுதான் எடுத்துக்கும். அதை போட்டு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேங்க. விக்கப் டேபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா நமக்கு வந்து சேலரி தானே வேணும். அப்படின்னா 1 2 3 காலம், தேர்ட் காலம் வந்து டேட்டா வேணும். அப்புறம் 0 பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேட்டா தான் வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டா நமக்கு வரல. ஃபஸ்ட்டு எந்த டேட்டா மேட்ச் ஆகுதோ அந்த டேட்டா தான் வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவாக. ஸோ VLOOKUP வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்கள் சுமாலும் போட்டாலும் கேப்ஸில் போட்டாலும் அது ஒர்க் ஆகும். அந்த டேபிள் இல்லைனாயும் ஒர்க் ஆகும். ஸோ எப்படி இருந்தாலும் எடுத்துக்கும். கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அது எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ லுக்கப் வேல்யூ. ஸோ சேலரி எடுக்க போகிறோம். தேர்ட் காலம், கமா 0. ஸோ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வேல்யூ தான் எடுத்திருக்கு. ஸோ இங்கே ஒரு மியா இருக்குது. ஸோ அது எடுக்கல, நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் எடுத்தீங்கன்னா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்கள் வந்து இதை கேப்ஸு போட்டாலும், ஸோ இருங்க, இது கேப்ஸு போட்டு தான் சர்ச் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் ஸ்மாலில் போட்டாலும் அதே தான் வரும். கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.